சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துடைய கடைசி நாளாக மே 31ஆம் தேதி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சாதாரண பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். இந்த நாளில் நீங்க கண்டிப்பா மனதார தெய்வத்தை வழிபட்டு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தாலும் கூட கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த வைகாசி பௌர்ணமியானது நாளை நாள் அதாவது மே 31 வைகாசி 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த வைகாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் அதாவது பௌர்ணமி அன்று பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும் என அனைத்து தகவலுமே நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்து வரும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம பார்க்கலாங்க. உங்களுடைய வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த, உங்களுடைய கணவரின் வருவாயோ பெருக்க, அதாவது கணவருடைய வருமானத்தை பெருக்க இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவைப்பட்டால் பெண்களாகிய நீங்களே சம்பாதிக்கவும் இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நிச்சயமா நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்து பெண்மணிகளும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணிகளாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த பௌர்ணமி அன்று தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செய்தால் போருங்க. அது போலவே எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு நிச்சயமா இந்த நாளில் நீங்கள் நடந்து கொள்ளலாம். பேராசைப்படாமல் தேவைக்கேற்ப வரங்களை நிச்சயமா நீங்க கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா பௌர்ணமி அன்று நீங்க கேட்ட வரம் உடனடியாக நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. நிச்சயமா நீங்க கேட்ட வரம் உடனே உங்களுக்கு கிடைக்குங்க. பௌர்ணமி அன்று பெண்கள் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம பெண்மணிகள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. பெண்மணிகள் மட்டுமல்ல அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தகவலை நீங்க சொல்லலாங்க. பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாடாக இந்த வழிபாடை நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌர்ணமி தோறும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. ஸோ முதல்ல இந்த விஷயத்தை நீங்க தீர்மானித்து கொள்ளலாம். எந்த அம்பாளாக இருந்தாலும் சரிங்க, அந்த அம்மனை வழிபாடு நீங்க செய்யலாம். எல்லா அம்மனுக்கும் சக்தி ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயம் ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த விஷயத்தை தவறாமல் நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் சிறப்பாக செய்வாங்க. அந்த பூஜைக்கு செஞ்சு அந்த கோவிலில் உங்களால் முடிந்த உதவியை நீங்க செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு பக்கத்துலையும் ஏதாவது ஒரு மாரியம்மன் கோவில் நிச்சயமா இருக்குங்க. ஸோ மாரியம்மன் கோவிலில் கண்டிப்பா பௌர்ணமி என்று பூஜை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மாரியம்மன் கோவில் கூட கண்டிப்பா சென்று இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்து இந்த அம்பாளை மனமுருகி வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நீங்கள் செய்யலாம். உங்களுடைய எந்த தேவையை பூர்த்தியாக பணம் வேண்டும் என்பதை தெளிவாக அம்பாளிடம் சொல்லி வரங்களை நீங்கள் கேட்கலாங்க. கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா, பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தேவையா, வீடு கட்ட பணம் தேவையா, கடன் தொல்லை தீர பணம் தேவையா என எந்த தேவைக்கு பணம் வேண்டும் என்றாலும் சக்தி தேவியை நீங்க மனமுறைக்கு நிச்சயமா கேட்கலாங்க. ஸோ உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நேரத்துல அம்பாள் சன்னதியில அம்பாளை வேண்டி நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த வழிபாடை செய்யும் போது மனம் உருகி வேண்டி முழு நம்பிக்கையோடு நிச்சயமா நீங்க செய்யணுங்க.
நம்பிக்கை இல்லாமல் மட்டுமே இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யவே கூடாது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னதியில் அம்பாளை வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் கண்டிப்பாக உடனே கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாகவே நம்ம சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும்போது அதற்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயமாகவே நாம் பார்க்கலாம். ஸோ பெண்மணிகள் யாராக இருந்தாலும் சரி, நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் செய்திடுங்க. கண்டிப்பாக 100% இந்த வழிபாடு உங்களுக்கு பலிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது எடுத்து கூட சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ, சிவப்பு நிற அரளிப்பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாமரை பூ கிடைத்தாலும் நீங்கள் எடுத்து செல்லலாம். சாதாரண சாமந்தி பூ தான் கிடைக்கிறது என்றாலும் நீங்கள் வாங்கி செல்லலாம். ஸோ அம்பாளுக்கு பிடித்தமான பூக்களாக இருந்தாலும் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக வாங்கி செல்லலாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மனதார நீங்கள் செய்தாலே அம்பாள் மனம் உருகி உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களால் முடிந்தால் இனிப்பு பலகாரம் ஏதாவது செய்து எடுத்து செல்லலாம். இல்லை என்றால் ஏதோ ஒன்று குறைந்த அளவில் வீட்டிலிருந்து தயார் செய்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களுடைய கையால் 4 பேருக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மனமுருகி உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய கர்ம வினைகள் இதனால் நிச்சயமாக குறையுங்க. நிச்சயமாக பண கஷ்டம் தீருங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் பண கஷ்டமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் செய்திடுங்க. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக தவறாமல் நீங்கள் குளிப்பது அவசியம். பௌர்ணமி நாளில் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பௌர்ணமி வழிபாடை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளணும். அது மட்டுமல்லாமல் வீட்டை நன்றாக சுத்தமாக துடைத்து வைக்கணும். இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கு பிடித்தமான அதாவது உணவுகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தயார் செய்து நீங்கள் மனதார நாளை நாள் பௌர்ணமி என்று வேண்டிக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவறாமல் செய்திருங்க. அதுபோலவே நாளை நாள் எந்த கெட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடாதுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடாது. ஸோ முடிந்தால் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே தவிர்த்து நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யமும் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்று பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.